Hey guys, நம்ம இந்த free online coaching classes for the JAM examination video seriesல இருக்கோம். And இந்த வீடியோ வந்து lecture 19. And இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா structurally controlled landform. And இது just part 1 வீடியோ தான். இதுல மீதி உள்ளது வந்து part 2 வீடியோன்னு அடுத்து போடுறேன். And இந்த டாபிக் நான் ரெஃபர் பண்ண புக்ஸ் பார்த்தீங்கன்னா Principles of Geomorphology, William D. Thornbury, Geomorphology by Savindra Singh, General Geology by V. Radhakrishnan. Welcome to my channel Success Guru and myself Panchanadam. And let's get into the heading. ஸோ இந்த டெக்டானிக் இன்ஃப்ளூயன்ஸு லேண்ட்ஃபார்ம்ஸ் என்னென்ன சேஞ்சஸ் உண்டாக்குறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான டாபிக். ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எர்த் உருவான காலத்துலேருந்து ஜியோமார்பிக் ஏஜென்ட்ஸ் ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்குது சர்ஃபேஸில், ரைட்டா? அண்ட் ஜியோமார்பிக் ஏஜென்ட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா மொத்த லேண்ட் சர்ஃபேஸையுமே ஒரே பிளேன் ஆக்கணும், சமதளமாக ஆக்கணும் தான் ட்ரை பண்ணோம், ஓகேவா? அண்ட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உலகம் உருவாகி 4.5 பில்லியன் இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு வரைக்கும் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லேண்ட்ஃபார்மில் இருக்குது. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வேற ஏதோ ஒரு விஷயம் மறுபடியும் லேண்ட்ஃபார்ம்ஸை மேலே கீழேயும் மாற்றிக்கிட்டு இருக்கு, அதாவது ரிலீஃப் உண்டாக்கிட்டு இருக்கு அப்படின்னு தானே மீனிங். ஸோ அதை சொல்கிறது தான் இந்த டெக்டானிக் லேண்ட்ஃபார்ம்ஸ் அல்லது ஸ்ட்ரக்சரல் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறாங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் நிறையா பேர் நிறையா டேர்ம்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஜியாலஜிக்கல் ஜியோமார்ஃபாலஜி, ஸ்ட்ரக்சரல் ஜியோமார்ஃபாலஜி, டெக்டானிக் லேண்ட்ஃபார்ம், டெக்டானிக் ஜியோமார்ஃபாலஜி, பல வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த மாதிரியான டெக்டானிக் ரிலேஷன்ஸ், டெக்டானிக்ஸ்க்கும் ஜியோமார்ஃபாலஜிக்கும் ரிலேஷன்ஷிப் மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண வார்த்தைகள் தான் இது, ஓகேவா? அதுலேயும் முக்கியமாக வந்து ஏஎல் ப்ளூமர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இட் could be argued that no subaerial landform can occur until crustal uplift has raised the land above the sea level and therefore all subaerial landforms are tectonic. ஸோ கடல் மட்டத்துக்கு மேலே உள்ள லேண்ட்ஃபார்மு சமதளமாக தான் இருக்கணும், ஏன்னா உலகம் உருவானதுலேருந்து ஜியோஃபிசியன் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா? பட் அப்படி இல்லாமல் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு மிக முக்கியமான காரணம் டெக்டானிக் தான், அதாவது டெக்டானிக் ஃபோர்ஸஸ் தான் அப்படிங்கிறாரு. இது போக சில ரீசன்ஸ் இருக்கலாம். என்னன்னா செடிமெண்ட் டெபாசிட் ஆகலாம், மாற்றங்கள் ஏற்படலாம், அல்லது வல்கானிக் எரப்ஷன்னாலையும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏற்படலாம். பட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. எந்த அளவுக்கு இருக்காது? ஒரு டெக்டானிக் ஃபோர்ஸஸ்னால உருவாக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அளவுக்கு இது இருக்காது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு, ஓகேவா? ஸோ தான் ஏஎல் ப்ளூமர் சொல்றாரு. என்னன்னா இந்த டாபிக்கோட மெயின் இம்பார்ட்டன்ட் திங் அவர் சொல்றாரு. அதோட நிப்பாட்டாம என்ன சொல்றாங்க அப்படின்னா லேண்ட்ஃபார்ம்ஸ் பிரிக்கலாம்னா பியூர்லி டெக்டானிக், அதாவது முழுக்க டெக்டானிக் ஃபோர்ஸஸ்னால உருவானது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாலயாஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது முழுக்க டெக்டானிக் ஃபோர்ஸஸ்னால உருவானது, ரைட்டா? அந்த ஃபோல்ட்ஸ் அந்த ஃபால்ட்லாம் ரீசன் அதுதான். அதே மாதிரி முழுக்க எரோஷன் லேண்ட்ஃபார்ம் அப்படியும் இருக்கு. அதாவது இப்போ கரண்ட்ல இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டீங்க அப்படின்னா பெரிய டெக்டானிக் ஆக்டிவிட்டிஸ் இல்லை, ரைட்டா? ஸோ இப்போ இருக்கிற லேண்ட்ஃபார்ம் மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா எரோஷன் லேண்ட்ஃபார்மாக இருக்கும் முழுக்க, ரைட்டா? இந்த மாதிரியும் பிரிக்க முடியும். ஸோ நமக்கு வந்து இது முக்கியம் இல்லை. நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா இந்த டெக்டானிக்கோட எஃபெக்ட் இந்த லேண்ட்ஃபார்ம்ஸை என்னென்ன மாற்றங்கள் உண்டாக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அது எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிக்ளினல் லேண்ட்ஃபார்ம் இருக்குது, அதாவது ஒரு பக்கம் சாஞ்ச லேண்ட்ஃபார்ம் இருக்குது. அங்கே வந்து எப்படி என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாகுது. இதுவே ஃபோல்டட் ஸ்டேட்டாக இருக்குது, அங்கே எப்படி லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்கும். ஒரு ஃபால்டட் ஸ்டேட்டாக இருக்குது அல்லது ஒரு டோம் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிற இடத்துல என்ன மாதிரியான லேண்ட்ஃபார்ம்ஸ் உருவாகும், அல்லது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஜியோமார்பிக் எக்ஸ்பிரஷன் எப்படி என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரும் அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இதான் இந்த வீடியோவோட ஜென்ரலைஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஓகே, ஸோ இதை ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஹெட்டிங் என்ன அப்படின்னா ஜியோமார்பிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன் ஹோமோக்ளைனல் ஸ்ட்ரக்சர். அது என்ன ஹோமோக்ளைனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு பக்கம் சாஞ்சிருக்கிற ராக் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே வந்து ஒரு 1 2 3 4 5 6 ராக் டைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே டுவர்ட்ஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அல்லது வெஸ்ட் டைரக்ஷனில், இது நார்த்னு வச்சுட்டா வெஸ்ட் டைரக்ஷன், இல்லை சும்மா எடுத்துட்டோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சாஞ்ச மாதிரி இருக்கு, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஹோமோக்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாதிரி ஹோமோக்ளைன் ஃபார்ம் ஆகிறதுக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஒன்று, ஒரு ஆஃப் ஃபிளாப் ரீஜனை வந்து ஒரு டில்ட் ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு சாய்மான ஒரு அப்லிஃப்ட் ஏற்பட்டுச்சு அல்லது ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கும், அது ஒரு பாசிபிலிட்டி. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஃபோல்டோட ஒரு பார்ட்டாக இருக்கலாம். ஸோ இப்படியே போய் கன்னியூவாக வேற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய ஃபோல்டில் ஒரு சின்ன லிம்பா இருக்கலாம் அல்லது ஒரு டோமோட ஒரு சின்ன போர்ஷன் இருக்கலாம். ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று சாதாரணமாக அப்லிஃப்ட்னால இன்க்ளைனேஷன் வந்திருக்கும், அல்லது ஒரு ஃபோல்டு அல்லது டோமோட ஒரு சின்ன போர்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி இன்க்ளைனேஷன் ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இப்படி தான் இது உருவாகும்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான இன்க்ளைனேஷன் இருக்கும்போது பிரச்சனை இல்லை, பட் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் ஹார்ட்னஸில் ராக் டைப் அப்பியர் ஆகுது, ரைட்டா? ஸோ ஒரே மாதிரி காம்போசிஷன் வராது இல்லையா? ஸோ எந்த ராக்கெல்லாம் வந்து காம்போசிஷன் வைஸ் வீக்காக இருக்கோ அல்லது கெமிக்கல்லி ஈஸியாக எதிராகக்கூடியதாக இருக்கோ அல்லது ஃபிசிக்கலாக ஈஸியாக பிரேக் ஆகிற மாதிரி இருக்கோ அதெல்லாம் சாஃப்ட் ராக் அப்படின்னு சொல்லுவோம்.
அண்ட் சில ராக்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெதரிங் ஆகாது, அதாவது பிரேக்கும் ஆகாது, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது இல்லையா. ஸோ அதெல்லாம் ஹார்ட் ராக்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி ஒரு ஹார்ட் ராக், ஒரு சாஃப்ட் ராக், ஒரு ஹார்ட் ராக், ஒரு சாஃப்ட் ராக் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி ரீஜியனில் தான் ட்ரெல்லிஸ் ட்ரைனேஜ் பேட்டர்ன் அப்படின்னு ஒன்று உருவாகும். ட்ரெல்லிஸ் ட்ரைனேஜ் பேட்டர்ன் ஒன்றும் இல்லை, இது மெயின் ஸ்ட்ரீம் அது ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இதில் உள்ள முக்கியமான, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ஓடுறதுல இதோட ட்ரிபியூட்ரிஸ் இருக்குல்ல, கிளையாறுகள், அதெல்லாம் வந்து இதுக்கு செங்குத்தான ஆங்கிளில் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் ட்ரெல்லிஸ் ட்ரைனேஜ் பேட்டர்ன். நிறைய பேட்டர்ன் படிச்சிருப்பீங்க, டென்ட்ரிட்டிக், ட்ரெல்லிஸ், ரெக்டாங்குலர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதில் ஒரு டைப் இது ட்ரெல்லிஸ் ட்ரைனேஜ் பேட்டர்ன். இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே ஒரு ஹோமோக்ளைன் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. பொதுவாக ட்ரெல்லிஸ் ட்ரைனேஜ் பேட்டர்ன் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஹோமோக்ளைனல் ஸ்ட்ரக்சரில் தான் பொதுவாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஸோ இது போக நிறையா டிபிக்கல் லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஸ்கிராப் அண்ட் வேலி டோபோகிராஃபி, குவெஸ்டா, ஹாக்பேக், இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்றா பார்ப்போம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாக ஒரு சாஃப்ட் ராக் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா ரிவர் என்ன பண்ணும், அந்த சாஃப்ட் ராக்கே நோண்டி வேல்யூ உருவாக ட்ரை பண்ணும். ஏன்னா அது ரொம்ப ஈஸி இல்லையா, ஹார்ட் ராக்கை கஷ்டப்பட்டு உடைக்கிறதோட சாஃப்ட் ராக்கை எரோஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, வெதரிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட் ராக்கை அரிச்சு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக் வேலி ஃபார்ம் பண்ணும். அது என்ன ஸ்ட்ரைக் வேலி, இது ஒரு வேலி. இது எப்படி இருக்குது, வேலினா வி ஷேப்ல இருக்கும் இல்லையா, அது எங்கே இருக்குது அப்படின்னா முழுக்க அந்த சாஃப்ட் ராக்கோட ஸ்ட்ரைக்குக்கு பேரலாகவே போகும். இன்கேஸ் இந்த ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைட்டாக போச்சுன்னா அது ஸ்ட்ரைட்டாக போகும், கொஞ்சம் வேற டைரக்ஷன் மாறுச்சுன்னா அந்த வேல்யூ டைரக்ஷன் மாறும். இந்த மாதிரி ஸ்ட்ரைக்குக்கு இணையாவே, ஸ்ட்ரைக்கு பேரலாவே ஒரு வேல்யூ போச்சுன்னா அது பேர் ஸ்ட்ரைக் வேல்யூ. ஓகேவா. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் எரோஷனால சாஃப்ட் ராக் வேகமாக அடிச்சுட்டு போயிடுது, ஹார்ட் ராக் ஸ்ட்ராங்கா இருக்கா. ஸோ இந்த ஹார்ட் ராக்கோட இந்த போர்ஷன் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் ஜென்டிலா இருக்கும். வேற இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும், அதிகமாக எரோஷன் நடந்திருக்கும்ல சாஃப்ட் ராக்ல. ஸோ இந்த பக்கம் ஸ்டீப்பாகவும் இந்த பக்கம் ஜென்டிலாகவும் இருக்கும். இந்த மாதிரி அசிமெட்ரிக்கல் ரிட்ஜஸ் ஒரு பக்கம் ஸ்டீப் இன்னொரு பக்கம் ஜென்டிலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குவெஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்க்க ஆக்சுவல் லேண்ட் ஃபார்மில் இப்படி தான் இருக்கும். ஸோ இது இந்த டிப்போ ஹார்ட் ராக்கோட டிப் டைரக்ஷன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்டலி டிப்பிங்காக இருக்கும். வேற இந்த பக்கம் வந்து இந்த சாஃப்ட் ராக் இருக்கிற டைரக்ஷனு ஸோ கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிப்புக்கு பேரலாக போச்சுன்னா அதுக்கு பேர் டிப் ஸ்ட்ரீம் சொல்கிறாங்க. அண்ட் டிப்புக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆன்டி டிப் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. Fed up with online classes? Having trouble in interaction and discussion in online classes? Looking for one-to-one learning? Then you are in the right place. GeologyAssignmentSupport.com is here to help you in your studies. For more details, check our website. Link is in the description. ஹோமோக்ளைனல் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஃபார்ம் ஆகிறது வந்து ஒரு அசிமெட்ரிக் ட்ரைனேஜாக ஃபார்ம் ஆகும். அதுலேயும் முக்கியமாக அந்த ஆன்டி டிப் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகக்கூடிய ஸ்ட்ரீம் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாகவும் ஹை கிரேடியன்ட்ல, அதாவது அதிக சாய்மானத்தில் ஓடுற மாதிரி இருக்கும். வேற டிப் ஸ்லோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜென்டிலாக ஓடுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அதுக்கு வந்து லார்ஜர் வாட்டர் ஷெட் கிடைக்கும், ப்ளஸ் ரொம்ப சஸ்டைன்டு ஃப்ளோவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இதை பற்றி ஒரு ஷார்ட் கன்சைஸ் நோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் பார்க்க போகிறது வந்து ஜியோமார்பிக் எக்ஸ்பிரஷன் ஆன் அ ஃபால்டட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு ஃபால்டட் ஸ்ட்ரக்சரில் எப்படி ஜியோமார்பிக் எக்ஸ்பிரஷன் மாறும் அப்படின்னு. ஓகேவா. ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ட் இஸ் அ ஃப்ராக்சர் இன் கிறிஸ்டல் ராக்ல இருக்கிற ஃப்ராக்சரில் ஏற்படக்கூடிய நகர்வை தான் ஃபால்ட்டுன்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா. அண்ட் இந்த ஃபால்ட் நகர்வு ஏற்படுதுல அது வந்து ஃபால்ட் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த நகர்வு எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா அப் த்ரோ நடந்திருக்கலாம், டவுன் த்ரோ நடந்திருக்கலாம், ஹரிசாண்டலாக நடந்திருக்கலாம், அல்லது ஒரு இன்க்ளைன் டைரக்ஷனில் நடந்திருக்கலாம், ஈவன் ரொட்டேஷனல் மூமெண்ட்டாக கூட நடந்திருக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் கூட ஃபால்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு இமேஜ் ஸ்கெட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிறது அப் த்ரோ பிளாக், இது சொல்லுவோம். மேல் நகர்ந்த பிளாக் வந்து கீழ் நகர்ந்த பிளாக் வந்து டவுன் த்ரோ பிளாக்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஃபால்ட்னால எக்ஸ்போஸ் ஆகிருக்கல போர்ஷன், இதுக்கு பேர் தான் ஃபால்ட் ஸ்கிராப் அப்படிங்கிற வார்த்தை. ஓகேவா. இதுதான் ஃபால்ட் ஸ்கிராப். ஸோ ஃபால்ட் ஸ்கிராப்னா உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற ராக் போர்ஷன் உடஞ்சி மேலே வந்து எக்ஸ்போஸ் ஆகுதுல, அது பேர் ஃபால்ட் ஸ்கிராப். ஓகேவா. ஸோ இந்த ஃபால்ட்டை பற்றி படிக்கிறதுக்கு வந்து 3 ஆஸ்பெக்டில் படிக்கலாம். ஒன்று வந்து எப்படிலாம் ஃபால்ட் ஃபார்ம் ஆகுது, லைட்டாக அந்த டைப்ஸ் ஆஃப் ஃபால்ட் படிக்கிறது. ரெண்டாவது வந்து இந்த டெக்டானிக் எக்ஸ்பிரஷன் எப்படிலாம் இருக்குது. அடுத்து மூணாவது சொல்கிறது ஜியோமார்பிக் எக்ஸ்பிரஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபால்ட் படிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். டைப்ஸ் ஆஃப் ஃபால்ட், அதோட நகர்வு, அதோட ஆங்கிள், இதெல்லாம் வச்சு நிறைய கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. சாரி, அதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபால்ட் வந்து தனியாக வீடியோ இருக்குது, வேணும்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டெக்டானிக் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஒரிஜினல் அல்லது ஆக்டிவ் ஃபால்ட் ஸ்கிராப், ரெண்டாவது ரெசிடியூவல் ஃபால்ட் ஸ்கிராப், மூணாவது காம்போசிட் ஃபால்ட் ஸ்கிராப். ஸோ ஒரிஜினல் ஃபால்ட் ஸ்கிராப்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஃபால்ட் ஆன உடனே எந்த ராக் போர்ஷன் மேலே எக்ஸ்போஸ் ஆகிருக்கோ, அப்படி அட்மாஸ்பியர் எக்ஸ்போஸ் ஆகுதோ அதுக்கு பேர் வந்து ஒரிஜினல் அல்லது ஆக்டிவ் ஃபால்ட் ஸ்கிராப். இந்த ஃபால்ட் ஸ்கிராப்பில் எந்த ஒரு மூமெண்ட்டும் நடக்கலை ஃபால்ட்டில்,
அண்ட் அந்த போர்ஷன் எக்ஸ்போஸ் ஆகி சில போர்ஷன் சில நேரங்கள் வந்து வெதரிங் எரோஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் ரெசிடியூவல் ஃபால்ட் ஸ்கிராப். And when the residual fault scrap is one in which there is no any further tectonic activity takes place, and the composite fault scrap is one which after a short period of time there would begin a tectonic movement may takes place. So இந்த composite அப்படின்னா கொஞ்ச நாள் fault ஆயிடுச்சு, expose ஆயிடுச்சு, வெதரிங் எரோஷன் நடக்குது, மறுபடியும் கேப் விட்டு திரும்பவும் ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து காம்போசிட் ஃபால்ட் ஸ்கிராப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ஜஸ்ட் டெக்டானிக் எக்ஸ்பிரஷன், பெருசாக டீட்டெயிலாக பார்க்கல. பட் நம்ம இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா ஜியோமார்பிக் எக்ஸ்பிரஷன், ரைட்டா? ஸோ இந்த ஃபால்ட் ஸ்கிராப்பை ஜியோமார்பிக்கலாக வந்து 5ஆக பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்றது நார்மல் அல்லது கன்சிக்வெண்ட் ஃபால்ட் லைன் ஸ்கிராப். ஸோ இந்த லைன் வார்த்தை எக்ஸ்ட்ரா வரும் எங்கன்னா ஜியோமார்பிக் எக்ஸ்பிரஷன் சொல்லும் போது. முன்னாடி சொல்லும்போது என்ன சொன்னோம்னா அந்த டெக்டானிக் சொல்லும் போது ஃபால்ட் ஸ்கிராப் தான் பேசணும் இல்லையா? ஸோ இந்த ஃபால்ட் லைன் வார்த்தை என்ன இண்டிகேட் பண்ணுது? ஜியோமார்பிக் எக்ஸ்பிரஷனை இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சொல்றது நார்மல் அல்லது கான்சிக்வெண்ட் ஃபால்ட் லைன் ஸ்கிராப். ரெண்டாவது சொல்றது ரிவர்ஸ்ட் ஆர் அப்சிக்வெண்ட் ஃபால்ட் லைன் ஸ்கிராப். மூணாவது சொல்றது ரெசிக்வெண்ட். அண்ட் ஃபோர்த் டைப் சப்டியூடு. அண்ட் லாஸ்ட் டைப் வந்து எக்ஸ்ஹியூம்டு. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சொல்றது நார்மல். ஸோ நார்மல்லாம் ஒன்றும் இல்லை, ஜென்ரலாக ஃபால்ட் ஆகுது ஒரு அப் த்ரோன் பிளாக் ஒரு டவுன் த்ரோ பிளாக். ஓகேவா? ஸோ இந்த டவுன் த்ரோ பிளாக்ல சாஃப்ட் ராக் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன ஆகும்? இந்த சாஃப்ட் ராக்லாம் எரோட் ஆகி ஓடும். அண்ட் இந்த அப் த்ரோன் பிளாக்கோட ஸ்கிராப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபால்ட் லைன் ஸ்கிராப்பு ஆல்ரெடி உள்ள ஃபால்ட்டோட ஸ்கிராப் இருக்குல்ல அதே மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு ஃபால்ட் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் இல்லையா ஃபால்ட் ஸ்கிராப், அதே மாதிரி அப் த்ரோன் பிளாக்லேயே ஃபால்ட் லைன் ஸ்கிராப்பும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நார்மல் அல்லது ஒரிஜினல் ஃபால்ட் லைன் ஸ்கிராப். ஓகேவா? அண்ட் இது என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இந்த ஃபால்ட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, எந்த ஒரு ரீஆக்டிவிட்டியும் இல்லை, அது லாங் டைம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த நார்மல் அல்லது ஃபால்ட் லைன் ஸ்கிராப் உருவாகும். ரெண்டாவது உள்ளது ஆப்போசிட் ஃபால்ட் லைன் ஸ்கிராப். அதனால் ஆப்போசிட் ஃபால்ட் லைன் ஸ்கிராப்னா இந்த ஃபால்ட் ஸ்கிராப் உருவாச்சுல அந்த ஃபால்ட் ஸ்கிராப்புக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஸ்கிராப் தானாக உருவாச்சுன்னா அதுக்கு பேர் ஆப்போசிட் ஃபால்ட் லைன் ஸ்கிராப். ஸோ ஏற்கனவே காமிச்ச அதே படம் தான். பட் என்னன்னா இந்த போர்ஷன் எக்ஸ்போஸ் ஆயிருந்துச்சா இது ஆக்சுவலாக அப் த்ரோன் பிளாக் ஃபால்ட் லைன் ஸ்கிராப் இந்த பக்கம் தான் இருக்கும். பட் எரோஷனால என்ன ஆகுது அப்படின்னா சாஃப்ட் ராக் எரோஷன் ஆகி ஓடிடுச்சு. இந்த டவுன் த்ரோ பிளாக் இருக்குல்ல இந்த டவுன் த்ரோ பிளாக்ல உள்ள ஃபால்ட் ஸ்கிராப் எக்ஸ்போஸ் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஆப்போசிட் ஃபால்ட் லைன் ஸ்கிராப்பு அல்லது ரிவர்ஸ்டு ஆர் அப்சீக்வெண்ட் ஸ்கிராப். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா ஃபால்ட்டோட ஸ்கிராப்புக்கு இணையாக அப் த்ரோன் பிளாக்ல காட்டக்கூடிய ஃபால்ட் ஸ்கிராப்பை வந்து ஒரிஜினல் அது நார்மல் சொன்னோம் இல்லையா? இப்போ ஆப்போசிட் என்ன அர்த்தம்? டவுன் த்ரோ பிளாக்ல எக்ஸ்போஸ் ஆகிற போர்ஷன் வந்து ஆப்போசிட் ஃபால்ட் லைன் ஸ்கிராப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மெயினாக இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இது வந்து லாங்கர் டேர்ம் எடுத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எடுத்துக்கோ, ரைட்டா? ஸோ இதுக்கு பேர் வந்து ஆப்போசிட் ஃபால்ட் லைன் ஸ்கிராப். அண்ட் மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெசிக்வெண்ட் ஃபால்ட் லைன் ஸ்கிராப். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா மறுபடியும் ஒரு எரோஷன் நடக்குது. ஸோ ஏற்கனவே ஃபார்ம் ஆன ரிவர்ஸ் ஃபால்ட் லைன் ஸ்கிராப்பு எரோஷன் நடக்குது அது மேலே. அப்போ என்ன ஆகும்? முதல்ல ஃபார்ம் ஆச்சுல கான்சிக்வெண்ட் அதுக்கு பேரலாகவே திரும்பவும் அந்த ஃபால்ட் ஸ்கிராப் எக்ஸ்போஸ் ஆகும் இல்லையா? அதுக்கு பேர் ரெசிக்வெண்ட் ஃபால்ட் லைன் ஸ்கிராப். ஸோ முதல்ல உருவானது கான்சிக்வெண்ட்டு, அதுக்கு ஆப்போசிட்டாக வந்தால் ரிவர்ஸ்டு அல்லது ரெசிக்வெண்ட் சொன்னோம் இல்லையா? சாரி ரிவர்ஸ் சொன்னோம் இல்லையா? அதே மறுபடியும் எரோஷன் கண்டினியூஸாக நடக்குது. ஒரு ரெனியூடு எரோஷன் ரெனியூடு ரீசனால், அதாவது மெயின் சி லெவல் மறுபடியும் கீழே இருந்துச்சு, பேஸ் லெவல் கீழே இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் எரோஷன் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது வரக்கூடிய ஏற்கனவே உருவான ஃபால்ட் ஸ்கிராப் மறுபடியும் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ரெசிக்வெண்ட் ஃபால்ட் லைன் ஸ்கிராப். ஓகேவா? அடுத்து நாலாவது சொல்றது காம்போசிட். அதான காம்போசிட் அப்படின்னா இங்கே எரோஷனோட ஆக்டிவிட்டியும் இருக்கும் ப்ளஸ் ஃபால்ட்டிங்கோட ஆக்டிவிட்டியும் இருக்கும், ரெண்டும் கலந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவே காம்போசிட் ஃபால்ட் லைன் ஸ்கிராப். இது உருவாகிறதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று அப்பர் போர்ஷன் எல்லாம் ஃபால்ட்னாலையும் லோவர் போர்ஷன் எரோஷனால் உருவாகலாம், அல்லது அப்பர் போர்ஷன் எரோஷன்னாலையும் லோவர் போர்ஷன் ஃபால்ட்னாலையும் உருவாகலாம். ஸோ சிஏ காட்டுகள் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ஃபால்ட் பிளாக் வந்து ஃபால்ட் ஆகுது, அடுத்து என்ன ஆகுதுன்னா இன்ஆக்டிவாக இருக்குது. அந்த டவுன் த்ரோ பிளாக்ல வந்து நல்ல திக்னஸ்க்கு வீக்கர் ராக் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? டவுன் த்ரோ பிளாக்ல வீக்கர் ராக் இருக்குல்ல சாஃப்ட் ராக், அப்போ எரோஷன் ஓடிடுமா? ஸோ ஏற்கனவே உருவானது அந்த டாப் போர்ஷன் அதாவது அப் த்ரோன் பிளாக்கு ஃபால்ட் உருவான மாதிரி இருக்கும். வேற பாட்டம் போர்ஷன் டவுன் த்ரோ பிளாக் என்ன ஆகும்னா ஃபால்ட்னால தான் உருவாச்சு, பட் எரோஷனால் என்னாச்சுன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எரோட் ஆகி போயிடுச்சு. அப்போ பாட்டம் போர்ஷன் இன்னும் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி உருவாகிறது வந்து காம்போசிட் ஃபால்ட் லைன் ஸ்கிராப். அதில் டாப் போர்ஷன் வந்து ஃபால்ட்னாலையும் லோவர் போர்ஷன் வந்து எரோஷனால் உருவாயிருக்கும். இதுக்கு ஆல்டர்னேட் பாசிபிலிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
அதான் சொன்னால ஏற்கனவே அப்பர் போர்ஷன் வந்து எரோஷன்னாலையும் லோவர் போர்ஷன் ஃபால்ட்னாலையும் எப்படி உருவாகும் அப்படின்னா இந்த ரெசிக்வன்ஸ் சொன்னோம் இல்லையா, இந்த ரெசிக்வன் நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஃபால்ட் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ என்ன ஆகும், மேலே உள்ளது வந்து முழுக்க எரோஷன் கண்ட்ரோல்டு, வேற பாட்டம் போர்ஷன் மறுபடியும் ஃபால்ட்னால எக்ஸ்போஸ் ஆகுது இல்லையா. ஸோ இதுவும் வந்து ஒரு காம்போசிட் ஃபால்ட் லைன் ஸ்கிராப் தான். எப்படி அப்படின்னா அப்பர் த்ரோன் பிளாக்ல வந்து எரோஷன் டாமினண்ட்டாக காட்டுற மாதிரி இருக்கும், வேற பாட்டம் போர்ஷனில் வந்து டவுன் த்ரோ பிளாக்ல வந்து ஃபால்ட்டிங்கோட ஆக்டிவிட்டி அதிகமாக காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் காம்போசிட் ஃபால்ட் லைன் உருவாகலாம். ஓகேவா, இது 4th டைப். அண்ட் லாஸ்ட் டைப் என்ன சொல்கிறான் அப்படின்னா எக்ஸ்ஹியூம்டு ஒன்றும் இல்லை, ஒரு ஃபால்ட்டிங் நடந்து அந்த போர்ஷனில் செடிமெண்ட் டெபாசிட் ஆகிடுச்சு ஃபால்ட்டு ஸ்கிராப் மேலேயே, பட் மறுபடியும் எரோஷன் டாமினேட் ஆகுது. அப்போ என்ன ஆகுனா டெபாசிட் ஆன செடிமெண்ட்டை ஃபுல்லாக எரோட் ஆகி போயிடும். ஸோ ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆன ஃபால்ட் ஸ்கிராப்பு, பட் செடிமெண்ட் டெபாசிட் ஆகிடுச்சு, திரும்பவும் எரோஷன் ஆகி போகுது. அப்போ பழையபடி எக்ஸ்போஸ் ஆகுதா, இந்த மாதிரி வரது பேர் எக்ஸ்ஹியூம்டு. ஸோ இந்த போர்ஷன் ஆல்ரெடி ஃபால்ட்னு தெரிஞ்சிச்சு, இங்கே செடிமெண்ட் டெபாசிட் ஆகி மறைச்சிருச்சு. ஸோ எரோஷன் திரும்பவும் நடந்து அந்த போர்ஷன் எக்ஸ்போஸ் ஆகுது பழையபடி. அப்படி நடந்துச்சுன்னா அது பேர் எக்ஸ்ஹியூம்டு ஃபால்ட் லைன் ஸ்கிராப். ஓகேவா. அண்ட் பொதுவாக இந்த எக்ஸ்ஹியூம் ஃபால்ட் லைன் ஸ்கிராப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு த்ரோனா அந்த நகர்வு இருக்குல்ல, வெர்டிகல் மூவ்மெண்ட், அதான் த்ரோன்னு சொல்லுவோம் இல்லையா. பார்ட்ஸ் ஆஃப் ஃபால்ட் வீடியோ பார்த்துருவாங்க தெரியும். ஸோ அந்த த்ரோ வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு ஜேட் ராக்கெட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இந்த ஃபால்ட் கண்ட்ரோல்டு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக ராக்கோட திக்னஸ் வச்சும் ஹார்ட்னஸ் டிஃப்ரென்ஸ் தான் மெயின் கண்ட்ரோலிங் ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ பொதுவாக ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ராக் சேர்ந்து அந்த மாதிரி இருக்கணும், அண்ட் ஒரு திக்னஸ், இந்த 2 விஷயம் தான் இப்போ மேலே பார்த்த 5 கேட்டகரிக்கும் மெயின் ரீசன் அப்படிங்கிற ராக்கெட்டோட ஒப்பீனியன் சொல்கிறார். ஓகேவா. ஸோ இதோட பார்ட் 1 வீடியோ நிப்பாட்டிக்கிறேன். ஸோ இதில் விட்டு போன அந்த டோமு ஃபால்ட்டு மற்ற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்ட் 2 வீடியோவில் கன்டினியூ பண்ணி முடிச்சிடுறேன். ஓகேவா. ஸோ என்னோட வீடியோஸை குரூப் பண்ணி பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். என்னோட கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட மெயில் அட்ரஸ் தான், ஃபேஸ்புக் ஐடி இது தான், அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி இது தான். என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.